வணக்கம் மக்களே. யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபுட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தலைவர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீஃப் இம்போர்ட் ப்ரைஸுக்கான டேக்ஸை குறைச்சிருக்காரு. அதனால் ஃபுட் ப்ரைஸஸ் குறையுன்னு அவர் எதிர்பார்க்குறாரு, பீஃபுக்கு இம்போர்ட் ப்ரைஸ் குறைச்சதுனால. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு ரேட் கட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபெடரல் இன்னொரு ரேட் கட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால. ஸோ ஃபெடரல் ரேட் கட் பண்ணுனா நமக்கு கோல்டு ரேட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 500 to 600 ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரேட் கட் வர்றதுனால. அடுத்தது நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேட்கோ ஃபார்ம் ரிசல்ட்டு வந்திருக்கு. அது நான் சொல்லியிருந்தேன், நேட்கோ ஃபார்ம் ரிசல்ட் வந்திருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னா 830 வரையும் போகும்னு. இப்போ நவம்பர் 14 நேட்கோ ஃபார்ம் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் அவர் ரிசல்ட் வந்திருக்கு என்னன்னா, நல்ல நியூஸ் இல்லை. சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 1 இயருக்கு ஸ்லோ க்ரோத் ரேட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேட்கோ ஃபார்ம் ஆனது. அதே மாதிரி ப்ராஃபிட்டுமே டிப்பாக இருக்குது. ஸோ நேட்கோ ஃபார்மோட ப்ராஃபிட் டிப்பு, அதுவும் இல்லாமல் சிஇஓ சொல்லியிருக்காரு அடுத்த 1 இயர்ஸுக்கு ஸ்லோ க்ரோத் ரேட்டு தான் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறதுனால இதை மார்க்கெட்டில் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது ஒரு ஆன்காலஜிக்கு ட்ரக் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரக்கு இவங்க மட்டும்தான் பேட்டன் வாங்கியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு 150 டேஸுக்கு நேட்கோ ஃபார்ம் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கான அந்த ட்ரக்குக்கான ரேட்டு. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த ட்ரக்குக்கு ரேட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு 150 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் அதர் ஃபார்மா கம்பெனிஸ் அந்த ட்ரக்கை பேட்டன் எடுத்துகிட்டு லான்ச் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நேட்கோ ஃபார்ம் தான் அந்த ட்ரக்கை சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம நேட்கோ ஃபார்ம் 700 அந்த ரேஞ்சுக்கு கீழே போகும்போதோ அல்லது 800 கீழே போகும்போதோ நம்ம தைரியமாக கன்சிடர் பண்ணிகிட்டே போகலாம் லாங் டேர்முக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட்டபுளாக வருவாங்க. நமக்கு இப்போ மார்க்கெட் ஒரு சான்ஸ் கொடுக்குது நேட்கோ ஃபார்ம் கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ தயாராக இருங்க மக்களே. தேங்க்யூ.